சாமி, அக்கா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா அக்கா வரவே இல்லை. எனக்கு வர பயமா இருக்கு. நான் எங்க வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். பயமா இருக்குல்ல. நீயும் என்கிட்ட எதுவுமே பேசல. கூட யாருமே இல்லை. நான் என்ன பண்றது? அனு, நான் வந்துட்டேன். என்ன பண்ற நீ? பயந்துட்டே இருந்தியா? இங்க பாரு, நான் வந்துட்டேன். எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா, நீ வந்துட்டியா? ஆமா ஆமா, நான் வந்துட்டேன். நீ ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தியா? இல்ல இல்லக்கா, இப்பதான் சாமி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்டியே. சரி, என்னென்ன வாங்கிட்டு வந்த? நான் எனக்கு மம்மு வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்தியா? சொல்லுக்கா, எனக்கு மம்மு வாங்கிட்டு வந்தியா இல்லையா? ஏய், நானே கொஞ்சம் தான் காசு இருந்துச்சு. நானே அந்த பாட்டிக்கு 20 ரூபா கடன் வச்சுட்டு தான் வந்தேன். நாளைக்கு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு அம்மா வர முட்டை வாங்க சொன்னாங்க. இருக்கிற காசெல்லாம் சாமிக்கே வாங்கிட்டு வந்துட்டேன். இரு இரு, எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். பாரு என்னென்ன அப்படின்னு. இங்க பாரு, தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். நானு உள்ள இருந்து எடுக்கவே முடியல. வந்துருச்சு கையில. பாரு, 2 வாழைப்பழம். அப்புறம் பூ வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமேட்டு லாஸ்டா எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த கற்பூரம், வத்துப்பிட்டி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் நானும் கட கடன்னு. சரி சரி, இரு, வண்டி எடுத்துட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துடுறேன். சரியா? அப்புறமா நம்ம சாமி கும்பிடலாம். அக்கா, வந்துரு சீக்கிரமா. தோடி பக்கத்துலதான் விட போறேன். நான் இங்கே விட்டுறேன். யாரும் கேட்க மாட்டாங்க. யாருமே இல்லைல்ல இங்க, அதனால. சரி, நான் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமேட்டு சாமிக்கு பூ வச்சுட்டு அப்புறமா தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கல, தேங்காவை உடைச்சி சாமிக்கு விளக்கேற்றிடலாம். அவ்வளோதான். சரியா? விளக்கு இல்லடி. சரி, நாளைக்கு வீட்டுல இருந்து வரும்போது அம்மா கிட்ட கேட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம். சரிக்கா, ஆனா அம்மா முட்டை கொடுத்த காசை நீ இப்படி செலவு பண்ணிட்டியே, அம்மா திட்ட மாட்டாங்களா? அம்மா திட்டுவாங்க தான். நான் அம்மா கிட்ட கேட்டா சொல்லிக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. இரு இரு, சாமிக்கு நான் பூ போடுறேன். பூ எப்படி போடலாம்? சாமிக்கு அழகா போடணும். எப்படி இப்படி போட்டா அழகா இருக்குமா? அக்கா, பூ போட்டு சாமியே நீ மறைச்சிட்டக்கா. ஆமா ஆமால. சரி, இப்ப போடுறேன் பாரு. கரெக்டா போடுறேன் பாரு. சூப்பரா அழகா போட்டு காமிக்கிறேன். இப்ப எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காங்களா? அக்கா, ஆமாக்கா, சூப்பரா இருக்காங்க. சரி இரு, இன்னும் அந்த 2 வேல் இருக்குல்ல, அந்த 2 வேலையும் எடுத்து அழகா வச்சிருவோம். இப்படி வைப்போமா? இங்க வச்சிடலாம். அழகா இருக்கும். இல்ல இப்படி வச்சிருவோம் சாமி கிட்ட. இல்லடி, இப்படி கூட வேண்டாம். இப்படி இருக்கட்டும் சாமி கிட்ட, அப்பதான் அழகா இருக்கும். இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த வேலை இப்படி நீ நிக்கிற இடத்துல வச்சிடலாம். அழகா இருக்குல்ல அக்கா? நல்லாவே இல்லை, முன்னாடி இருந்ததுதான் நல்லா இருக்கு. சரி, இப்படியே இருக்கட்டும். சரி, இப்ப நான் வேகமா உடைச்சிட்டேன் பாரு. சூப்பரா இருக்கிற. ஒண்ணு கீழே விழுந்துச்சு. நம்ம இங்க ஒண்ணு வச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல அக்கா? நீ சூப்பரா உடைச்சக்கா. சரி, கற்பூரம் வாங்கிட்டு வந்தேனே, எங்க வச்சேன்? அக்கா, வாழைப்பழம் பாரு. வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு வரலையா? அச்சோ, வெத்தலைப்பாக்கு வாங்க மறந்துட்டேன்டி. அந்த பாட்டி கிட்ட இல்ல போல. சரி, நம்ம நாளைக்கு எடுத்துட்டு வந்து வெத்தலைப்பாக்கு வாங்கி வச்சிருவோம். இப்ப கற்பூரம் எங்க வச்சேன்னு தெரியலையே. இதுதான் இருக்கு. நான் வர தேடிட்டே இருக்கேன். சரி, கற்பூரம் ஏத்திடலாமா? கற்பூரம் ஏத்திட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். அம்மா கிட்ட நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சீக்கிரமா வீட்டுக்கு ஏத்திட்டு நம்ம கிளம்பலாம். வா வா. அக்கா, நீ எங்க ஏத்த போற? அண்ணானே குப்பையெல்லாம் போட்டு போனல, அங்க இந்த சின்ன தட்டி இருந்துச்சு, அதுல ஏத்துன. எங்கடி? இரு, எடுத்துட்டு வர. அக்கா, அதோ இருக்கு பாரு, இந்த சின்ன தட்டு தான். இதுலயே வச்சு ஏத்திடுக்கா. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். மேல எல்லாம் வச்சு ஏத்த வேண்டாம், இங்கேயே வச்சு ஏத்திடலாம் சாமிக்கு. இரு, கற்பூரம் வச்சுட்டேன். பத்திப்பிடி எடுத்து நம்ம ஏத்தலாம். நான் ஏத்துறேன் பாரு, சாமி கும்பிட்டுக்கோ. சீக்கிரம் சீக்கிரம் சாமி கும்பிடு. சாமி நல்லபடியா இருக்கணும். நீ ரொம்ப அழுக்கா இருந்த, நாங்க நல்லபடியா பண்ணிட்டோம். என்னை நல்லா வச்சிரு. வீட்டுக்கு போனா அம்மா எங்களை திட்டுவாங்க. எங்க அம்மா என்னை திட்டாத அளவுக்கு நீ தான் பண்ணணும். இருந்த காசுக்கு எல்லாமே முட்டை வாங்கிட்டேன் சாமி. முட்டை வாங்க சொன்னாங்க, சாரி. எங்க அம்மா நீ இருந்த காசுக்கு எல்லாமே பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல சாமி. நீதான் என்னை காப்பாத்தணும். சரியா? ஆமா ஆமா, என்னையே நீ காப்பாத்தணும் சாமி. சரி சரி. சூப்பர் சூப்பர். விளக்கு நனைஞ்சோடனே நம்ம போயிடலாம் அம்மா கிட்டனே. சரிக்கா. என்ன விளக்கு நின்னோடனே யாரோ வந்திருக்காங்க. இவங்க யாருன்னே தெரியல. அக்கா, உனக்கு தெரியலையா? இவங்க தான் சாமி. என்னது, இவங்க சாமியா? நீங்க யாரு? நீ தானே என்னை கூப்பிட்ட? இவ்வளோ நாளா எனக்கு யாருமே பூஜை பண்ணாம நான் மாட்டேன்னு தனியா இருந்தேன். என்னை யாருமே கண்டுக்கல. ஆடி மாசத்துல நீ என்னை கூப்பிட்டனால நான் வந்துட்டேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன் உனக்கு.
சரியா? எனது உண்மையாலுமே நீங்க தான் பேசுறீங்களா? அனு சாமி தான் போல. சரி அனு, நம்ம வந்து அம்மா கிட்ட இருந்து முட்டை காசு தானே வாங்கிட்டு வந்தோம். சாமி சாமி, எங்க அம்மா என்கிட்ட முட்டை வாங்கி வர சொல்லி 50 ரூபாய் கொடுத்து விட்டாங்க. வீட்டுக்கு போகும்போது முட்டை இல்லைன்னா அம்மா எங்களை திட்டுவாங்க. அதனால நீங்க எனக்கு முட்டை வாங்க காசு தரீங்களா? காசு தானே, நான் தரேன். இரு. இருக்குதா? ஆமா, காசு வந்துருச்சு. சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ் சாமி. பரவாயில்ல, இருக்கட்டும். நல்லதுன்னா நீங்க எனக்கு ரொம்ப நல்லது பண்ணிருக்கீங்க. நான் ரொம்ப அழுக்கா இருந்தேன், நீங்க தான் என்னை வந்து கிளீன் பண்ணி அழகாக்கிட்டீங்க. உங்க கூட நானும் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? எங்க கூட வந்தா அம்மா யாருன்னு கேட்பாங்களே. நானு உங்க கண்ணுக்கு தான் தெரிவேன், வேற யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். அதனால நான் உங்க கூடயே வரேன். எனக்கு கூழ் இருந்தா தரீங்களா? எங்க வீட்டுல எல்லாம் கூழ் செய்ய மாட்டாங்க, வெறும் சாப்பாடு தோசை அந்த மாதிரிதான் செய்வாங்க. நீங்க அதெல்லாம் சாப்பிடுவீங்களா? நீ எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். சரி வா போலாம். சரிங்க சாமி. இங்க இருந்து நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இங்க யாரு இருப்பா சாமி? யாருமே வரமாட்டாங்களா? இவ்வளவு நாளா என்னை வந்து யாருமே பார்க்கல, இதுக்கப்புறம் யாராவது வர போறாங்களா? வந்து நான் வந்துடுறேன், சரியா? சரிங்க சாமி, வந்து கூப்பிட்டா நீங்க வந்துருங்க. இப்போதைக்கு என் கூட வாங்க. அனு அனு, அவங்களும் நம்ம கூடயே வர போறாங்க. ஜாலி ஜாலி எனக்கு. சரி வாங்க போலாம். நானும் சைக்கிள்ல போறேன். ஓ, அப்ப நானும் சைக்கிள்லயே வரேன். என்னது, நீங்க சைக்கிள் எல்லாம் வருவீங்களா? நீ போகும்போது நான் வரமாட்டேனா? வாங்க போலாம். சரி சரி வாங்க போலாம். சரி இருங்க சாமி, நான் சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா, அக்கா சைக்கிள் எடுத்துட்டு வந்துருவா. நீ அழகா இருக்கீங்க, நகைலாம் நிறைய போட்டிருக்கீங்க. உனக்கு வேணுமா? இந்த மணி வேணுமா சொல்லு தரேன். இல்ல இல்ல வேண்டாம், அம்மா என்ன திட்டுவாங்க. ஐயா ஜாலி, சாமியும் நம்ம கூட வர போறாங்களா? நான் வண்டி ஓட்ட போற சாமியை வச்சுட்டு. வண்டி எடுத்தாச்சு, எப்படியோ போக வேண்டியதான். சாமி சாமி, நான் வண்டி எடுத்துட்டேன், வாங்க என் பின்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. உன் தங்கச்சி எங்க உட்காந்துருவா? அவ என் முன்னாடி வந்து உட்காந்துப்பா. நீங்க வந்து பின்னாடி உட்காருங்க, நான் ஓட்டிட்டு போறேன். நான் ஓட்டுட்டுமா வண்டிய? வேணாம் வேணாம், நானே ஓட்டுறேன். எனக்கு ஆசையா இருக்கு உங்களை வச்சு ஓட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, நான் வந்து உட்காறேன். சரிங்க சாமி, கெட்டியா பிடிச்சுக்கோங்க, நான் வண்டி ஓட்டிட்டு போறேன். நான் கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன், வா போலாம். ஜாலி ஜாலி. அக்கா, நம்ம சாமியை வீட்டுக்கு கூட்டு போறோமா? ஆமாண்டி, நீ கம்முனு வா. சாமி, இப்படியே நேரா போய் ரைட் கட் பண்ணா எங்க வீடு வந்துரும். சரி சரி, பார்த்து போ. சாமி, அதோ தெரியுதுல்ல ப்ளூ கலர் வீடு, அதுதான் எங்க வீடு, வாங்க போலாம். சரிம்மா, நீ போ. வந்தாச்சு, நான் இங்க பார்க்கிங் பண்றேன், எல்லாம் இறங்கிடுங்க. சாமி, நீங்களும் இறங்கிடுங்க. எங்க சாமி, அப்படி எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் நானு. சரிம்மா, போய் விட்டுட்டு வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.